அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்கு படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் கல்லூரிகள்ல எப்படி இலவசமா படிக்கிறது? எப்படி குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறது? அப்படிங்கிற தகவல்கள தொடர்ச்சியா குடுத்துட்டு வர்றோங்க. நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு யூனிவர்சிட்டீஸ்லயும் எப்படி வந்து கம்மியான ஃபீஸ்ல படிக்கிறது, ஃப்ரீயா படிக்கிறதுன்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்கோம். அது நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பார்த்துருக்கிறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ கேட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் வந்து +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறோம். அந்த இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக தான் சேர போகிறோம். அப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக சேர்றப்ப ஏதாவது சலுகைகள் இருக்குதா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு நல்ல கட் ஆஃப் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஃபீஸில் கன்செஷன் இருக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இது சம்பந்தமா நிறைய கல்லூரிகளோட தகவல்கள் இருக்கிறப்ப ஒவ்வொரு கல்லூரிகளும் ஒவ்வொரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கிரைட்டீரியா படி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு கல்லூரிகளையும் இத்தனை கட் ஆஃப்க்கு மேலே எடுத்தா ஃப்ரீ இருக்குது, இத்தனை கட் ஆஃப்க்கு மேலே எடுத்தா 50% கல்வி கட்டணம் இலவசம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100% மெரிட் ஸ்காலர்ஷிப் அண்டு ஃப்ரீ ஏஐ லேப்டாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ இதை யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கல்லூரி தான் தர்றாங்க. இவங்க நேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிரேடும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ அக்ரெடிஷன் வாங்கின ஒரு கல்லூரியாகவும் இருக்குதுங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங்ல இவங்க கலந்துக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இவங்களோட காலேஜ் கோடுங்கிறது 1126 அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன ஃபீஸ் வேவர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இவங்க வந்து நீங்க 190க்கு மேல கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி போன்ற கம்யூனிட்டி கேட்டகரியை சேர்ந்த மாணவர்கள் 190க்கு மேல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீங்கிறது முழுக்க முழுக்க இலவசமா தர்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஐ லேப்டாப் ஃப்ரீ, ஹெச்பி இல்லைன்னா லெனோவா இல்லைன்னா ஏசர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ லேப்டாப்ங்கிறது ஃப்ரீயா தரதா சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டலோ இல்லை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோ நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் 185.25லேருந்து 190 வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் இருக்குது, நீங்கள் இந்த கல்லூரியை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸுங்கிறது 100% ஃப்ரீங்கிறாங்க. பட் லேப்டாப்பும் அவைலபிலிட்டி. பட் வந்து ஹாஸ்டலுக்கோ இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கோ நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 180லேருந்து 185 வரை கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு இவங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் வந்து 75% வந்து ஃப்ரீ பண்ணி தர்றாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ங்கிறது ஃப்ரீயாக தராங்க. ஹாஸ்டலுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு 190க்கு மேலே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் 190 இல்லைங்க, 185.25க்கு மேலே கட் ஆஃப் இருந்தாலே உங்களுக்கு 100% டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீங்கிறாங்க, லேப்டாப் ஃப்ரீங்கிறாங்க, ப்ளஸ் ஹாஸ்டல் இல்லைன்னா வந்து டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீங்கிறாங்க. இதே நீங்க 180லேருந்து 185% கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸுங்கிறது 100% ஃப்ரீயாகவும், லேப்டாப் ஃப்ரீயாகவும் தர்றாங்க. டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா ஹாஸ்டலுக்கு மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இவங்களோட கான்டாக்ட் நம்பருங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நேரடியாக அந்த கல்லூரியிலேயே போய் கேட்டுக்கலாம். அந்த கல்லூரியோட வெப்சைட்லேயே உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குதுங்க. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு, பொருளாதார ரீதியாக பின்தங்கின மாணவர்களுக்குன்னு சொல்லி நிறைய சலுகைகள் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான தகவல்கள் மற்றும் பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.